அனைவருக்கும் வணக்கம். நாட்டு எலுமிச்சை செடி நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. நாட்டு எலுமிச்சை செடி தயாராகிடுதுங்க. நாட்டு எலுமிச்சை நாற்றுக்கு தயாராகிடுது. வேணுங்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 500-600 நாற்று இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எடுத்துக்குங்க. ஏன்னா அப்புறம் தீந்து போனதுக்கப்புறம் கேட்டே இருப்பீங்க. அப்புறம் நான் எதுவும் பண்ண முடியாது. எலுமிச்சை பொறுத்த வரைக்குங்க நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா, அதை வந்து தோப்பாக உள்ளே நடாமல் வேலியோரத்தில் நட்டு விட்டுறலாங்க. 10 அடிக்கு ஒன்று பிடிச்சி சுற்றியும் வரிசையாக நட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். வெறும் தண்ணி விட்டுட்டு கம்முன்னு இருந்தாவே எலுமிச்சை நோய் வராமல் காய்க்கு. அதுக்கு அதையும் இதையும் பண்ணி நோண்டிகிட்டு இருக்கிறது, கவாத்து பண்ணுறது, அதுக்கு அந்த தூரத்தையும் இந்த தூரத்தையும் போடுறது, அப்படித்தான் எலுமிச்செடியே போகிறதுங்க. வேலியோரத்தில் நட்டு விட்டுறலாம். நீங்கள் 10 அடி உள்ள தள்ளி 10 அடிக்கு ஒரு செடி நட்டு விட்டிங்கனாவே பிரச்சனை இல்லாமல் வளர்ந்துக்குங்க. அது வந்து நல்ல விலைக்கு போனால் பொறிச்சு வைக்கல, இல்லைன்னா வேலி மாதிரி இருந்துட்டு போகுது. 10 அடிக்கு ஒன்று வச்சுட்டு கிச்சன் ஆகிக்குங்க. ஆனால் 10 அடி நம்ம அத்துலேருந்து உள்ள தள்ளி வைங்க, இல்லைன்னா பக்கத்து காட்டுக்கு நீட்டிட்டு போயிருமில்லங்க. நல்லா ஒரு காய் 2-3 ரூபாய்க்கு அப்படியெல்லாம் போகும்போது பொறிச்சு வைக்கலாம். அப்புறம் காய் 50 பைசா கேட்டான்னா விட்டுறலாம் இல்லைங்க. இல்லை நம்மளுக்கு வேலை இல்லைன்னா பொறிச்சு கொண்டு போய் விற்கலாம். வேலை இருந்தால் விட்டுறலாம். அப்படி எலுமிச்சை நாற்று நட்டால் லாபம் தான். அதை விட்டு போட்டு ஒரு 10 ஏக்கரா 5 ஏக்கரா பிடிச்சி எலுமிச்சையாகவே நட்டுட்டு அது வந்து நல்லா காப்புக்கு வருஷம் எப்போ வந்து சீசனாக அப்போ விலை கம்மி ஆயிரும். அப்புறம் வந்து நல்லா ஒரு காயை 10 ரூபாய்க்கு விற்கி. அப்போ எலுமிச்சை தோப்புக்காரரே வந்து கடையில் போய் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போடுற மாதிரி எல்லாம் நிலைமை இருக்குதுங்க. அதனால் எலுமிச்சஞ்செடி நடவுன்னா வேலி மாதிரி நட்டுக்குங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலியுமாச்சு நல்லா விலைக்கு போகும்போது பொறிச்சு விற்றுட்டு கம்முன்னு இருந்துக்கலாம். ஆனால் நல்லா தரமான செடிங்க. நாட்டு எலுமிச்சை காப்புக்கு வர்றதுக்கு 4 வருஷம் ஆகுது. நல்லா இந்த மாதிரி செடி காப்புக்கு வர்றதுக்கு 4 வருஷம் ஆகுங்க. காய்ச்செடுதுன்னா ஒரு 30-35 வருஷத்துக்கு நல்லா காய்க்கி. ஆனால் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அந்த செடி நோண்டவே கூடாதுங்க. உள்ள ரசாயனத்தை கொண்டு போகக்கூடாது. எலுமிச்சஞ்செடிக்கு எப்போ நோய் வந்ததுன்னா ரசாயன உரங்கள், இந்த களைக்கொல்லி, இந்த மாதிரியெல்லாம் கண்டபடிக்கு அடிச்சுட்டு நோய் வந்தது. வேலி மாதிரி நட்டு நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்க. இந்த தொந்தரவே இருக்காது. காய் நல்லா விலைக்கு போச்சுன்னா பொறிச்சு வைக்கலாம், இல்லைன்னா கம்முன்னு வேலியே கிடந்துட்டு போகுதுன்னு விட்டுறலாம். கன்று தயாராக இருக்குதுங்க. ஒரு 600 கன்று தான் இருக்குது. வேணுங்கிறவங்க கொஞ்சம் குயிக்காக புக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை செடி நேர்லேயே வந்து எடுத்தாலும் பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். மேலும் தகவலுக்கு கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு மற்ற டீட்டெயிலெலாம் அனுப்பிச்சுட்றேன். நன்றி, வணக்கம்.